ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் முதலாவது வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லோருமே ஊழியக்காரர்கள், அதுவும் பல அனுபவம் வாய்ந்த ஊழியக்காரர்கள். பல வருஷம் இந்த சபைன்னா எப்படி, சபை நடத்துவதுன்னா எப்படி, அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, எல்லாவற்றையுமே அறிந்து கடந்து வந்திருக்கிறவர்கள். ஒரு சபையை நடத்துவது எவ்வளோ கஷ்டம், இல்லை என்றால் சபையை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம், இப்போ உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, இவை எல்லாவற்றையுமே நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலே நான் இங்கே பேசும்போது உங்களில் ஒருவனாக நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன். உங்களில் ஒருவனாக நாம் இங்கே தியானிக்கிற வசனங்கள் எல்லாம் நான் பேசும் பொழுது யாரோ ஒருவர் பேசுகிறார், நாம் கவனிக்கிறோம் என்று அல்ல. இது சபை கூட்டம் மாதிரி அல்ல. சபையில் நாம் எழுந்திருத்து நாம் எதை வேணாலும் ஓங்கி பேசிவிடலாம். ஏனென்றால் கேட்கிறவர்கள் அவர்கள் விவரம் தெரியாதவர்களாக இருந்தால் நாம் சொன்னது தான் என்னது வேத வாக்கு என்று எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ஊழியர்காரர்கள் கூட்டங்களிலே நாம் அப்படி நினைச்ச முடியாது, பேச முடியாது. நீங்களும் நான் ஒருவேளை நாம் இந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம் என்று தான் நினைச்ச வேண்டும், சொல்ல வேண்டும். நாம் தியானிக்கிறோம், அவ்வளோதான். ஒவ்வொருவருமே ஒவ்வொரு வார்த்தைகளை ஒருவேளை நான் இங்கே பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய மனதிலும் பல ஓட்டங்கள் என்ன செய்து கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். இது ஏற்கனவே தெரியும் என்று இருக்கலாம், இல்லை என்றால் இது சரியில்லை, இப்படி தான் இருக்கும் என்று கூட நினைக்கலாம். ஏனென்றால் பல அனுபவங்களை கடந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நான் ஒருவேளை உங்களுக்காக நான் பேசுகிறவைகளை நீங்கள் ஒத்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை அப்படி இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து நலமானவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் நினைக்கிறேன், கேட்டிருக்கிறேன். நான் என்னை பற்றி ஒருவேளை ஒரு முன்னுரையாக நான் சொல்ல வேண்டுமென்றால், கிட்டத்தட்ட ஒரு 15 வயதிலிருந்தே சபையினுடைய ஊழியத்தில் நான் பொறுப்புள்ளவனாக நான் இருந்திருக்கிறேன். 15 வயசில் என்ன ஊழியம் பார்த்தீங்க அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் என்னுடைய கால் சட்டை அணிந்து சண்டே ஸ்கூல் விபிஎஸ்க்காக நான் வந்திருந்த பொழுது, ஒருவேளை 10th 11th நான் படிக்கலாம், இல்லை என்றால் அதற்கு முன்பாக நான் அப்படி வந்திருக்கும் பொழுது என்னுடைய சபையை நடத்தின ஒருவர் திடீர்னு வந்து என்னை அழைத்து வீட்டில் போய் நீ முழுக்கால் சட்டை போட்டு விட்டு வா அப்படின்றார், பேண்ட்டு போட்டு வா என்றார். உடனே எதுக்கு என்று கேட்டேன். விபிஎஸ் நடத்துவதற்கு ஆசிரியர்கள் குறைவாக இருக்கிறது, அதனால உன்னுடைய சேவை இங்கே தேவை, நீ வீட்டுக்கு போய் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்படித்தான் நான் எங்களுடைய சகோதரர்களோடு என்னை நடத்தினவர்களோடு நான் நினைச்சிருக்கிறேன் ஊழியம் செய்து. கிட்டத்தட்ட 1980 இன்னும் அதிகமாய் சபையிலே பல பொறுப்புகளை எடுத்து செய்து கொண்டு இருக்க தேவன் நினைச்சிருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். ஆகவே என்னுடைய சிறு வயதில் எல்லா பெந்தைக்கோஸ்தே சபைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்த்து வந்திருக்கிறேன் என்னுடைய சிறு வயதிலே. இப்பொழுது நான் அவ்வளவாக எனக்கு தொடர்பில்லை. ஆகவே கரிஸ்மேட்டிக் குரூப் போயிருக்கிறேன், சிபிஎம் சர்ச்சில் பார்த்துருக்கிறேன், அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் பார்த்துருக்கிறேன். இப்படி பல இண்டிபெண்டன்ட் சபைகளை எல்லாம் அங்கங்கமாக. ஏனென்றால் அந்த நாட்களிலே அங்கே ஆவிக்குரிய கூட்டம் என்று வரும்பொழுதெல்லாம் என்னுடைய தாயார் என்னை அழைத்து செய்து கொண்டுள்ளார்கள். எங்கே கூட்டம் சரி, யார் பேசினாலும் சரி, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரன் யாரோ ஒருத்தர் பேசுகிறார், அது ஐபிசியில் இருக்கலாம், இல்லை என்றால் சிபிஎம்மில் இருக்கலாம், இல்லை என்றால் வேறு சபையாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னுடைய தாயார் என்னை அழைத்து சென்றதுனாலே அங்கே என்ன நடக்கிறது, எது உபயோகமாக இருக்கிறது, இல்லை என்றால் எது முரண்பாடாக இருக்கிறது என்பதையெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணவும், இல்லாதவற்றை நான் வேண்டாம் என்று நிராகரிக்கவும் என்ன செய்து நான் பழக்கப்பட்டு கொண்டே வந்தேன்.
1980 கிட்டத்தட்ட 80 ஒரு சபை, அதனுடைய பொறுப்பு என என்னால் முடிந்த சில பொறுப்புகளை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு ஒருவேளை 87 90 இவைகளெல்லாம் நான் ஒரு சபையை நடத்தக்கூடிய பொறுப்பாளர்களிலே நானும் ஒருவனாக நான் செய்தேன். என்னை தேவன் நடத்தினார். ஆண்டவருடைய கிருபையினாலே இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஊழியத்திலே நானும் உங்களைப் போல ஒரு அனுபவத்திலே நான் இருக்கிறேன். என்னுடைய காலங்கள் எல்லாம் முழு நேர சபை என்று அல்ல. நான் மதுரா கோட்ஸ் என்று அழைக்கப்படுகிற கம்பெனியில் நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக நான் வேலை பார்த்து 38 வருஷத்துக்கு மேலாக என்னுடைய அனுபவம் அதில் இருந்தது. ஆகவே என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கோ இல்லை என்றால் நான் யாரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபையை சார்ந்தோ சபையாருடைய காணிக்கையை சார்ந்தோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய நேரங்கள் எல்லாம் என்னுடைய குடும்ப பொறுப்புக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் ப்ரைவேட்டாக ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது நான் அதை பார்த்து கொண்டேன். எனக்கு மிஞ்சிய நேரங்கள் எல்லாம் இந்த ஊழியத்திற்கென்று தான் பல வருஷங்கள் பயன்பட்டிருக்குது என்று சொல்லலாம். தேவன் அதற்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் ஆண்டவர் தந்தார். ஆகவே இந்த முன்னுரையோடு நீங்கள் தயவாய் நாம் சிந்திக்கிற வார்த்தைகளை கவனிக்குமாறு நான் கேட்கிறேன். 2 சாமுவேலின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கிடுவோம். 2 சாமுவேலின் புத்தகம் 23வது அதிகாரம் முதல் வசனத்திலே தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் என்று எழுதுகிறார். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள்: மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்கிறது என்னவென்றால் என்று சொல்லுடைய கடைசி நாட்களிலே, தன்னுடைய மரணம் வரும்போகிற நாட்களிலே அவர் சொல்கிறார். இதற்கு முன்பாக நீங்கள் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தையோ இல்லை என்றால் அதன்பாக 11ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அவனுடைய வீழ்ச்சி, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் அவனுடைய வீழ்ச்சியை நாம் அடிக்கடி நாம் தியானித்திருக்கிறோம். அவனுடைய வீழ்ச்சி, அதற்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு என்று வைராக்கியமாய் வாழ்ந்த தாவீதுடைய வீழ்ச்சி, அவன் உயரமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பொழுது இது ஆரம்பமானது 11ஆம் அதிகாரத்தில். அதற்கப்புறம் 13ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அவனுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், அவன் தேவனை விட்டு விலகினான்படினாலே அவனுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள். அதன் பின்பாக 15ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால் தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமே அவரை நிற்கிறார், அவருக்கு எதிர்த்து அவர் நிற்கிறார். இவைகளெல்லாம் தாண்டி தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது 23வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். 3வது வசனத்தில் பாருங்கள்: இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையின் இல்லையென்றால் இந்த ஊழியத்தின் இல்லையென்றால் அவருடைய பாதையை ரத்தின சுருக்கமாய் அவர் சொல்லும் பொழுது, அவர் எப்படி அரசாட்சி செய்வார் இல்லையென்றால் தேவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்றால், நீதிபரராய் மனுஷரை ஆளுவார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் தெய்வ பயமாய் செய்வார்கள், துரைத்தனம் பண்ணுவார்கள். தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். இல்லைன்னா தெய்வ பயம் அங்கே மேலோங்கி என்ன செய்தது, அங்கே நிற்கிறது. அப்படி சொல்லிவிட்டு வரும் பொழுதே அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்றால், அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பார் என்றார். அப்போ ஒரு மனுஷன், நீங்கள் உங்களுடைய என்னுடைய ஒரு வாழ்க்கை எப்படி அது இருக்க வேண்டுமென்றால், முதலாவது ஒரு தெய்வ பயம், அதனுடைய ஃபவுண்டேஷன் தெய்வ பயமாக இருக்கும் என்றால், அதன் பின்பு அவையில் காலையிலே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அங்கே எது இல்லை, மந்தாரம் மேகம் இல்லை, அங்கே ஒரு சலனமே இல்லை. அந்த சூரிய காந்தியை மறைப்பதற்கு எதுவும் நினைச்சவில்லை இல்லை. அப்படித்தான் ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கும் பொழுது நினைச்சான், அவன் புறப்படுகிறான். அப்படி புறப்படும் பொழுது
புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பார். நினைக்கிறேன் இதை யாரை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்பதெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறது இதுதான். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறது இதுதான். அப்படி சொல்லி கொண்டு வரும்பொழுதே அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார், அவர் நோக்கி பார்க்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறார். அங்கே அநேக மேடுகள் பள்ளங்கள் இவையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறதுனாலே அவர் சொல்கிறார், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ இராதோ. என் வீடு அப்படின்னா அதுக்குடைய பொருள் என்ன, அவருடைய வீட்டில் அவ்வளவு சமாதானம் இல்லை. ஒரு குறைவை உணர்ந்தவராக என்னுடைய வீடு இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நித்தியமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் அவர் என்னோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆகவே தான் நாம் என்னவாக இருக்கிறோம், அவருடைய ஊழியத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சியும் வளர்ந்தோங்க செய்யாரோ என்ற ஆதங்கத்தை எழுதுகிறார். ஆண்டவரே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்கிறாரு. அவருக்கே என்னது பெரிய சந்தேகமோ இல்லை என்றால் ஒரு ஆதங்கமோ என்ன இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்காதோ இருக்காதோ என்று சொல்கிறார். என்னுடைய குடும்பம் இப்படி இருக்காதோ. அருமையான ஊழியக்காரர்களே, நம்மில் அநேகர் பல வருடங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்தாலும் நாள் ஆக 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 நம்முடைய குடும்பங்களில் உள்ள காரியங்கள், பிரச்சனைகள், நம்முடைய தோல்விகள் இவைகள் எல்லாம் தரும்போது நாம் எந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்றால், ஆண்டவரே, பல வருஷங்கள் அனுபவம் எல்லாம் இருக்கிறது, பல சபைகளை நடத்தினதெல்லாம் இருக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீர் என்ன செய்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர், வேற யாரு சொன்னாலும் என்ன செய்யாது. அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று பல பேர் பலவாறு என்னை பாராட்டலாம், இல்லை என்றால் தூற்றலாம். ஆனால் ஆண்டவரே, நீர் என்ன செய்கிறீர், அறிந்திருக்கிறீர், உண்மை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கை தாவீது ஏக்கமாய் அவர் கேட்கிறது போல, ஆண்டவரே, உமக்கு முன்பாக அது பிரியமாய் இருந்திராதோ, என்னுடைய சபை அப்படி இருந்திராதோ என்கிற கவலை தான் நினைச்ச வேண்டும், நமக்கு வர வேண்டும். நம்ம எதையும் சாதித்து விட்டோம் அல்ல. தாவீது ராஜா கூட என்ன முடியலை, சாதிக்க முடியவில்லை. பல வருஷங்களுக்கு முன்பாக உங்களில் அநேகர் அறிந்திருப்பீங்க, கிராமஃபோன் ரெக்கார்டு என்பது நாம் பார்த்துருக்கிறோம். கிராமஃபோன் ரெக்கார்டு, அதில் தான் இப்பொழுது நம்ம யூடியூப்பில் பாட்டு கேட்கிறோம், இல்லை என்றால் கேசட்டில் கேட்டோம். இப்படி உருமாறி பல இதுகள் வந்திருக்கிறது. இப்பொழுது எங்கேயுமே என்ன இல்லை, கிராமஃபோன் ரெக்கார்டு என்பது இல்லை. பல மாற்றங்கள் நடந்து விட்டது. இப்பொழுது எல்லாம் கை பட்டன்லேயே என்ன செய்கிறது, பாட்டு என்ன செய்கிறது வருகிறது. இப்போது பல வருஷங்கள் ஆகி உருமாறி வரும் பொழுது, இப்பொழுது நீங்கள் வயதானவராக உங்களுடைய பேரனுக்கு நீங்கள் இதை சொல்லுகிறீர்கள். முன்னாடி கிராமஃபோன் ரெக்கார்டுன்னு ஒன்று அது இருந்துச்சு, அது ஒரு 10 இன்ச்சு இல்லைன்னா 8 இன்ச்சு 7 இன்ச்சு என்றெல்லாம் அது இருந்தது. அதில் ஒரு நீடல் இருக்கும், அதை போட்டு நாங்கள் படிக்கும் பொழுது அவ்வளவாய் மதுரமாய் பாடல்கள் எல்லாம் நிச்சயம் நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று நீங்கள் பேர பிள்ளைகளை சொல்லுகிறீங்க. அவனுக்கு என்ன செய்யாது, புரியாது. ஏன்னா பார்த்ததில்லை. அப்பொழுது விளக்குகிறீர்கள், ஏதாவது ஒன்று சொல்லி இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன சொல்லுவீர்கள், ஒரு தோசைக்கல் மாதிரி அது இருந்துச்சு என்று நீங்கள் சொல்கிறீர்கள். தோசைக்கல் மாதிரி இருக்கும், அதில் ஒரு ஊசியை வைத்தால் அந்த கிராம பிளேயர் அதிலே அது சுத்தம் பாட்டு படிக்கலாம். ஒருவேளை அவன் தன்னுடைய பையனுக்கு இல்லைன்னா நாள் கழித்து அவன் தன்னுடைய பையனுக்கோ இல்லைன்னா பிள்ளைகளுக்கோ அவன் இதை சொல்கிறான். முன்னாடி ஒரு நாள் கிராமஃபோன் ரெக்கார்டு என்று இருந்தது என்றெல்லாம் சொன்னால் அவன் என்ன சொல்வான், தோசைக்கல் மாதிரி இருக்கும் என்று என்ன செய்வான், அவன் சொல்லுவான். அவன் கிராமஃபோன் ரெக்கார்டை அவன் செஞ்சதில்லை, பார்த்ததில்லை, அதனால தோசைக்கல் மாதிரி இருக்கும் என்று சொல்வான். அவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்வார்கள், தோசைக்கல் தான் கிராமஃபோன் ரெக்கார்டு என்று நினைச்சுவார்கள் சொல்ல. ஏனால் அவர்கள் எதை பார்த்ததே இல்லை, கிராமஃபோன் ரெக்கார்டை பார்த்ததே இல்லை. அதே போல் நான் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை பழைய நாட்களில் இந்த பிரசங்க மேடை என்பது நாம் இங்கே நிற்கிறவருடைய பேண்ட்டோ இல்லை என்றால் அவருடைய உருவமோ தெரியாத அளவிற்கு இங்கே அடிச்சிருப்பார்கள், மறைத்திருப்பார்கள். அது ஒரு பலகையை வைத்து மறைத்திருப்பார்கள்.
பேசுகிற நெஞ்சுக்கு மேலே மட்டும்தான் நிச்சயம் தெரியும். அதில் ஒரு ஒழுக்கமோ இல்லை என்றால் ஒரு கண்ணியமோ நிச்சயம் இருந்தபடியினாலே அப்படி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாள் ஆக ஆக பல வகைகளே நாம் நிச்சயிவிட்டோம், நாம் மாறிவிட்டோம். பல நம்முடைய வசதிக்கு ஏற்ப, நம்முடைய எங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப. ஆனால் சில நாள் கழித்து இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் விளக்குவீர்கள் என்றால், என்ன அந்த ஒரு காலத்தில் புல்பெட்டுன்னு ஒன்று இப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது, அவனுக்கு பலகை என்றெல்லாம் சொல்லும்போது அவன் சொல்லுகிற உருவத்தை எல்லாம் பார்த்து அவனுக்கு கடைசியில் அது ஒரு மாதிரி நம்முடைய பூட்டனுக்காக போகும்பொழுது அவன் நினைப்பான் சவப்பட்டி தான் பிரசங்க மேடை என்று நினைச்சுப்பான். அவன் நினைப்பான். அப்போ ஒரு சவப்பட்டியை பார்த்தோன்னே, அப்பா உங்கள் பிரசங்க மேடை இங்கே இருக்கிறதே என்றே நினைச்சுவான் அவர் சொல்லுவான். ஏனென்றால் அது மாறிவிட்டது, பல மாற்றங்கள் இருந்துட்டு. என்னுடைய இருதயத்தின் ஆதங்கம் இல்லை என்றால் நான் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளும்போது, நீங்கள் பார்த்த ஒரு கிறிஸ்தவம் இன்றைக்கு நம்முடைய சபையிலே கிறிஸ்தவமாக இருக்கிறதா? ஜனங்கள் பார்த்து கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவம் நாம் பார்த்து அதே கிறிஸ்தவமா, இல்லை என்றால் ஒரு மாறி கிறிஸ்தவத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்கிற ஒரு இடத்துக்கு அது என்ன செய்துவிட்டது, வந்து விட்டது. நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ என்று தெரியவில்லை. ஆனால் நான் சிந்திக்கும்படியாக நான் கேட்கிறேன். கிறிஸ்தவம் என்றால் என்ன? சீஷத்துவ வாழ்க்கை என்றால் என்ன? தேவன் யாரை அழைத்தார், என்ன அவர் எதிர்பார்த்தார்? ஆனால் இன்றைக்கு காலங்காலமாய் மாறி வந்துடுச்சே. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் கிறிஸ்தவம் என்று நம்முடைய சபைகளுடைய காரியங்களை எடுத்து நாம் சொல்ல முடியுமா? அணித்தரமாக இல்லை என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேற ஒரு கிறிஸ்தவம் தெரியவே தெரியாது. ஏனென்றால் அவர்கள் பார்த்தது இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நாம் நினைச்சிருக்கிறோம், நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் எப்படி போதித்தார்கள், அப்பொழுது எப்படி தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, எப்படி நாம் இப்போ உள்ள கிறிஸ்தவத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய சபையில் இருக்கிற கிறிஸ்தவத்தை வேதத்தின்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்ல முடியுமா? பல முறைமைகளை நாம் வைத்திருக்கிறோம். ஏதோ பல ப்ரொசீஜர், இடத்திற்கு தகுந்தாற் போல, ஊருக்கு தகுந்தாற் போலெல்லாம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய பொதுவான ஒரு கேள்வி, இதுதான் கிறிஸ்தவம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல முடியுமா? கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை எங்கே பார்த்திருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையில தான் நாம் பார்க்க முடியும். இப்பொழுது பார்க்கிற கிறிஸ்தவம் அல்ல. பல இடங்களிலே அது கிறிஸ்தவமாய் இல்லை. அநேகர் நாம் முயற்சிக்கிறோம், உண்மையான சாட்சிகளாக இருப்பதற்கு நாம் முயற்சிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் நான் உங்களை சிந்திக்கும்படியாக கேட்கிறேன், இப்பொழுது நீங்கள் நாம் பின்பற்றுகிற முறை அது கிறிஸ்தவம் தானா? என்னுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் இயேசு போதித்த காரியங்கள் என்று சொல்ல முடியுமா? நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு வந்த முதல் அனுபவத்தை நான் பார்க்கிறேன். நீங்களும் நானும் இன்று தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால், அந்த நாட்களிலே இத்தாலியா பட்டணத்தில் ஒரு கொர்நேலியோ என்கிற ஒரு மனுஷனை நிச்சயதான் அவன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக நிச்சயதான் இருந்தான். அந்த நாட்களிலே 1000 பரிசேயர்கள் இருந்தார்கள், வேதபாரகர்கள் இருந்தார்கள், அநேகர் தேவனுடைய நியாயசாஸ்திரிகள் இருந்தால் தேவனுடைய வார்த்தைகளை கற்று தேறினவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் இது ஒரு புறஜாதி ஒரு மார்க்கத்தான். அவன் ஆண்டவரை பின்பற்றி ஒரு தேவ பக்தியாய் என்ன செய்தான் வந்தான். அவனுக்கு பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன், அவன் ஒரு வேதபாரகனும் அல்ல, பரிசேயனும் இல்லை என்றால் அவன் பல பட்டங்களை பெற்றவரும் என்று இல்லை. ஏனென்றால் அந்த தகுதி அவனுக்கு இல்லை. எந்த தகுதியுமே தேவனுடைய நியாயங்களை அறிந்திருக்கிற ஒரு தகுதியும் யாருக்கு இல்லை. ஏனென்றால் அன்றைக்கு வேதபாரர்கள் தான் நியாயசாஸ்திரிகளாக நினைச்சார்கள், அறியப்பட்டார்கள். அப்படியெல்லாம் அவர்கள் இருந்தும் இந்த மனுஷன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து அவன் எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எங்கே எத்தனையோ ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அறியப்படாத அனுபவம் இல்லாத ஒருவனிடத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்?
அப்போ அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? அவர்கள் தேவ பக்தியிலே இல்லை, இந்த மனுஷன் தேவ பக்தி உள்ளவனாய் நிச்சயதான் அவன் இருக்கிறான். வேற அனுபவங்கள் அல்ல. சத்தியத்தை நிறைய தெரிந்திருக்கிறோம் என்று வேதபாரர்கள் அவர்கள் இருந்தார்கள். அவர்களைப் போல அனுபவத்தை யார் பெற்றுக்கொள்ளவில்லை? கொர்நேலியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவன் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எங்கேருந்து பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீ இன்னாரை நீ கூப்பிடு, அவன் உனக்கு தெய்வ பக்திக்குரிய காரியங்களை என்ன செய்வான்? அவன் சொல்லுவான். எங்கேருந்து தேவன் எப்படி பார்க்கிறார் பாருங்கள், எப்படி நடத்துகிறார் என்பதை பாருங்கள். அப்பொழுது நாம் 33 எல்லோருமே நாம் ஊழியக்காரர்களாக இருப்பதனாலே நடந்து முடிந்தவைகள் எல்லாம் நாம் நினைச்சிருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம், எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ 10வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேரு அழைக்கப்பட்டு அவர் என்ன செய்து விட்டார்? அவர் இங்கே வந்து விட்டார். யாருடைய வீட்டில்? கொர்நேலியின் வீட்டில். கொர்நேலியு எல்லா தன்னுடைய குடும்பத்தார், நம்முடைய நண்பர்கள், இல்லைனென்றால் தேவபக்தியாக இருக்கிறவர்கள் எல்லாம் அழைத்து அவன் வீட்டில் என்ன செய்கிறான்? உட்கார்ந்திருக்கிறான். இப்பொழுது அவன் சொல்லுவதை பாருங்கள். அந்த அந்த வசனம்தான், அந்த வார்த்தை தான் என்னை தொட்டது. 33வது வருஷத்தில் அந்தபடியே நான் கொர்நேலியை சொல்கிறேன், நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம். இப்போ 4 பேர் பாட்டு பாடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஒர்ஷிப் நடத்துவாங்க. அப்படியெல்லாம் என்ன செய்யவில்லை. அவன் சொல்லவில்லை. ஆரம்ப காலத்துக்குள்ள யதார்த்தமாய் நான் நினைச்சுக்கிறேன் சொல்லுகிறேன், நாம் செய்வது தவறல்ல. ஆனால் அவர்கள் எதை வாஞ்சித்தார்கள், எதை ஃபோக்கஸ் பண்ணினார்கள்? இப்பொழுது நாங்கள் எல்லாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். எங்கே கூடி வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்? தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இங்கே தேவ சமூகத்திலே கூடி இருக்கிறோம். இப்பொழுது அவன் என்ன கேட்கிறார் என்றால், இப்பொழுது நீர் வந்திருக்கிறீர், நீர் என்ன சொல்ல இருக்கிறீரோ அதை நீங்கள் நிச்சயம் சொல்லுங்கள், அதை கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உடனே அதுக்கு முந்தைய வார்த்தைகளை சொல்கிறார், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்போது இங்கே தேவ சமூகத்தில் நினைச்சிருக்கிறோம், கூடியிருக்கிறோம். மற்றவைகள் எல்லாம் செகண்டரி என்று சொல்லலாம், 2ஆம் தரமனைகள். ஆனால் முதலாவது அவர் சொல்கிறார், ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் நினைச்சிருக்கிறோம், கூடியிருக்கிறோம். நம்முடைய கூடுகையிலே தேவனுடைய பிரசன்னம் இல்லாத எத்தனையோ கூடுகை நினைச்சு கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பாமல், இல்லை என்றால் அது இல்லாமலே தேவனுடைய பிரசன்னத்துக்கு மாற்றாக நாம் எவைகளை எல்லாமோ செய்து அதை நிரப்ப பார்க்கிறோம். நான் அதைத்தான் சொல்கிறேன், அதை நிரப்ப பார்க்கிறோம். ஏனென்றால் எனக்கு வேற வழி இல்லை. அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள், இந்த முறைமை இப்படி இருக்கிறது, இது ஜனங்களை அவர்கள் கவர்ந்து அவர்களை உட்கார வைக்க வேண்டுமே என்று சொல்லி பல யுத்திகளை நாம் செய்கிறோம். ஆனால் எதனால் என்றால், உண்மையிலேயே தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்திருந்தால் நம்ம நேரடியாக அவரை என்ன சொல்ல முடியும்? இதோ நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், தேவனால் உமக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் நாங்கள் கேட்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அவர்களே. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, நம்முடைய சபைகளிலே தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் வேற எதையோ வைத்து நாம் அதை ரீப்ளேஸ் பண்ணி நாம் வாழ்வோம் என்றால், உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய சபையில் என்ன செய்யாது, கிடைக்க வாய்ப்பு இல்லை. நம்முடைய ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கும், இவைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு செய்த அந்த ஊழியத்திலே அவர் சொல்கிறார், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்முடைய தலைவர், நம்முடைய லீடர், அவர் சொல்கிறார், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரன் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். இதுதான் நமக்கு முன்பாக நடந்து சென்ற
ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்க்கை முறை. அவர் தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவரிடத்தில் சேர்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் இழந்து விடக்கூடாது, உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்வதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அவர் கேட்கிறார் என்றால் எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் அவரை தேட வேண்டியிருக்கிறது. நான் முதல்ல சொன்னது போல எங்களுடைய சபையிலே பாடல் பாடவில்லை, வர்ஷிப் நடத்தவில்லை என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் என்ன செய்கிறது, நடக்கிறது. ஆரம்பத்திலே நாம் அதை செய்கிறோம். ஆனால் அதன் பின்னணியில் ஒவ்வொரு பாடலையும் தேவனுடைய பிரசன்னத்திலே அது நடத்த முடியுதா என்பதை நான் அதை திரும்பி பார்க்கிறேன். நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். இந்த பாடலாரதில் ஒன்றும் இல்லை, அவை நடத்தினவர்கள் சரியாய் நடத்தவில்லை, இதை தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை என்பதை பார்க்கும் பொழுது அதற்கு நாம் வேறு என்ன நடவடிக்கையை எடுக்க வேண்டுமோ, இல்லை என்றால் எதை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளணுமோ அதுக்காக நாங்கள் நினைச்சிரோம், பிரயாசப்படுகிறோம். சகோதரர்களே, நாங்கள் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டோம் இல்லை, பல வருஷத்தின் அனுபவத்திலே நான் சொல்கிறேன், இவைகள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு மாறாக ஏதாவது ஒன்றை வைத்து நாம் அவருடைய பிரசன்னத்தை இழந்து விடுவோம் என்றால் நாம் தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக சபையை நடத்துகிறோம் என்று நினைக்க முடியாது. அவர் சொல்ல முடியாது. எபிரேயர் 12வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளப்படுவோம். அப்போ ஆராதனை செய்கிறதுல 2 விதத்தை சொல்கிறார். பயம், தேவ பயம் என்று ஒன்று இருக்கிறது, பக்தி என்று ஒன்று இருக்கிறது. ஒரு ஆழ்ந்த மரியாதை என்று சொல்லலாம். பக்தி என்று சொல்லுவது ஆழ்ந்த ஒரு மரியாதை. பயம் என்பது நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். நாம் எல்லாம் மறந்திருக்கிறோம். அருமையான ஊழியக்காரர்களே, நம்முடைய ஆராதனையிலே, நம்முடைய குடும்பங்களிலே இதை சொல்லி தேவ பயம் உள்ளவர்களாய் நாம் செய்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் பார்க்கிற அநேக சபைகளிலே நடக்கிற பாடல் ஆராதனைகள் இவைகளுக்கும் நம்முடைய பாடல் ஆராதனைக்கும் சம்பந்தம் இல்லையோ என்று நமக்கு வருத்தத்தை உண்டாக்குறது. இப்பொழுது இருக்கிற பிள்ளைகளிடத்திலே ஆராதனை என்றால் இப்பொழுது இருக்கிற அந்த பாடல் தான் ஆராதனை என்று நினைக்கிறார்கள், அவர்கள் நினைக்கிறார்கள். ஏனென்றால் உண்மையான ஒரு தேவபக்தியில் ஆராதனையை அவர்கள் நினைச்சவில்லை, பார்க்கவில்லை, நாமும் அவர்களுக்கு நினைச்சவில்லை, காட்டவில்லை, நாம் வாழ்ந்து காட்டவில்லை சகோதரர்களே. ஆனால் தேவன் எப்படி இந்த ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் அநேகர் சபையிலே நம்மை சுற்றி நடக்கிற நாம் காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது, நம்மை சுற்றி நடக்கிற சபைகள் என்ன நடக்கிறது, அவைகளை பார்க்கும் பொழுது நமக்கு வருத்தத்தையும் வேதனையும் உண்டாக்குறது. பிலிப்பியர்ல இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி செய்யுங்கள், பிரயாசப்படுங்கள் என்று சொன்னார். அந்த உங்கள் என்பதிலே ஊழியக்காரர்கள் நாம் விதிவிலக்கு என்று நாம் நினைக்கிறோமா? இல்லை சகோதரர்களே. நாமும் அந்த அவர் குறிப்பிடுகிற உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறது. நமக்கும் என்ன செய்து பொருந்தும். நான் இப்பொழுது உள்ள பாடல்கள், நான் ஒருவேளை நம்மில் எத்தனை பேர் இப்பொழுது இருக்கிற அந்த யூடியூப்பில் இருக்கிற பாடல்களுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம் என்று நினைச்சவில்லை, எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அநேக பாஸ்டருடைய ஊழியங்கள் எதை சார்ந்து இருக்கிறது? அவருடைய நேரங்கள் எல்லாம் எது கொடுக்கப்படுகிறது?
ரெக்கார்டிங்க்கு தான் கொடுக்கப்படுது. இல்லையென்றால் அது சம்பந்தமாக அங்கேயும் இங்கேயுமாக அவர்கள் அழைந்து பிரயாசப்படுகிறார்கள். ஏதாவது ஒரு பாடலை பாடி அவர்கள் இருக்க வேண்டும் என்று. அருமையான ஹிட்டான ஒரு பாடல் அங்கே டிவியில் இருக்கிறது. இல்லை என்றால் கேட்கிறார்கள். லட்சக்கணக்கான வியூ அவர்கள் விட்டார்கள், பார்த்து விட்டார்கள், அநேகர் பார்த்து விட்டார்கள் வைத்துக் கொள்வோமே. அதே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகள் இந்த பாடலை திரும்பவும் 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 போட்டு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், இல்லை என்றால் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மணிக்கணக்காக அந்த பாடல்கள் நம்முடைய வீட்டிலே ஓடிக்கொண்டு இருக்கிறது. இவைகளின் முடிவிலே இந்த பாடலை அரை மணி நேரம் 1 மணி நேரம் கேட்டு அவர்கள் முடிவிலே எங்கேயாவது ஒரு இடத்துல உணர்வடைந்து இந்த பாடல் மூலமாக தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்ல முடியுமா? இவைகள் எல்லாமே அவருடைய எண்ணங்களிலே மனதில் ரீங்காரம் எடுத்துக்கொண்டே இருக்கிற ஒழிய அவர்கள் இவைகளாலே தொடப்பட்டேன் என்றது அபூர்வமாக இருக்கிறது. லட்சக்கணக்கான அவர்களுடைய நேரங்கள் எல்லாம் விரயமாக்கப்படுகிறது என்று நான் சொல்வேன். லட்சக்கணக்கானவருடைய நேரங்கள் நாம் நினைக்கலாம் அநேகர் ஆசீர்வதிக்கிறது என்று. ஆசீர்வதித்திருந்தால் நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவர் அந்த பாடல்களை பாடி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நல்லா இருக்கு. அவர் என்ன பார்க்கிறார்கள்? அந்த சீன் பார்க்கிறார்கள். அந்த ஆக்டர் எப்படி ஆக்ட் பண்ணுகிறார் பார்க்கிறார்கள். பாடல் பாடுகிறவர் எப்படி நளினமாக பாடுகிறார் என்று பார்க்கிறார்கள். இவங்க எந்த லொக்கேஷனில் இந்த சீனை அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் என்று பார்க்கிறார்கள். இவைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கு. எத்தனை பேர் இதை கேட்டிருக்கிறார் என்று பார்க்கிறார்கள். எங்கேயாவது இந்த ஊழியத்தினாலே அநேகர் இது ஆண்டவரால் தொடப்பட்டார் என்று சொல்ல முடியுமா? அங்கொன்றும் எங்கொன்றுமாக. இதே பழைய சாரால் நவரோஜி அவருடைய பாடலையோ இல்லையென்றால் முதலியார் அவருடைய பாடலையோ இல்லையென்றால் பழைய நாட்களில் உள்ள பாடல்களை கேட்டவர்கள் நாம் நினைச்சுக்கிறோம் இருக்கிறோம். அதை கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்ததா? இல்லை என்றால் அதிலே நாம் தொடப்பட்டோமா? அநேக நேரங்கள் அந்த பாடல்கள் நமக்கு ஆறுதலாக இருந்தது. சாரால் நவரோஜி அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் நம்ம எப்படி ஒரு நிற்கதியாக இருக்கிற நிலையில் அந்த பாடல்களை கேட்டு நாம் நினைச்சுக்கிறோம், பலமடைந்திருக்கிறோம். அவரிடத்துல என்ன இல்லை? ஒரு வசீகரம் இல்லை. தங்களுக்கு நேராக ஈர்த்து கொள்வதற்கு அங்கே வசீகரம் இல்லை. அங்கே பெரிய நேரங்கள் செலவிடப்படவில்லை. எளிமையாய் அவர்கள் படித்தார்கள். இன்றைக்கும் நான் ஹேமாஜான் அவர்களுடைய அந்த பாடல்களை கேட்கும் பொழுது இப்படியும் எத்தனையோ சகோதரிகள் பாடல் பாடுகிறார்களே, இந்த ஹேமாஜான் அம்மையார் அழகாக அந்த பழைய இதில் இன்னும் மாறாமல் பாடுகிறார்களே என்று பார்ப்பேன். இப்பொழுது நான் பார்க்கறது இல்லை. ஆனால் அவரை அப்பொழுது பார்க்கும் பொழுது அவரிடத்துல எனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறதே. எங்கே போயிட்டு மற்றவர்களை பார்க்கும் பொழுது இருக்கிறார்கள், அங்கொன்றும் எங்கொன்றுமாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நேரங்கள் அவைகளுக்கு பயன்படுவதனாலே செலவழிக்கப்படுவதனாலே நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய சபையாரோ அவர்கள் உணர்வடைந்து இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியவில்லை சகோதரர்களே, சொல்ல முடியவில்லை. நான் பண விஷயங்களிலே அடிக்கடி நாம் அறிந்திருக்கிறோம். பண விஷயங்களிலே உண்மையாக இருக்கிறவர்கள் நம்ம அநேகருக்கு அது தெரியும். பண விஷயங்களிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறனாலே நாம் அதை நினைவுபடுத்த விரும்பவில்லை. இன்றைக்கு சபையினுடைய தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவது எப்பொழுது தூஷிக்கப்படுகிறது? தேவனுடைய பணம் விரயமாக வீணாக செலவழிப்படும் பொழுது தான் என்ன செய்கிறது? அது சபைக்கு வருகிற ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய காணிக்கைகளினாலே ஆடம்பரமாய் ஒரு பாஸ்டர் இல்லை என்றால் ஒரு ஊழியக்காரர் வாழ்வார் என்றால் அது எவ்வளவு நேர்மையற்ற ஒரு காரியம். அவர்களைப் போல நாம் வாழலாம். இல்லை என்றால் இன்னும் அதிகமாக நாம் அதுக்கு கூட பல வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தெளிவாக நாம் பார்க்கும் பொழுது இது ஒவ்வொன்றும் தேவனுடைய பணம், இதை நான் எவ்வளவு கவனமாக கையாளுவேன் என்று நாம் அதை கையாளுவோம் என்றால் எது இருக்காது? ஆடம்பரம் என்பது நிச்சயம் இருக்காது. நீங்கள் ஒருவேளை இதற்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிறதால் நீங்கள் வீட்டிலே போய் தியானித்து பாருங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் எப்படி தாவீது சொல்கிறாரோ அப்படி 12வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 1 சாமுவேல் 12வது
அதிகாரத்திலே 3வது வசனத்திலே ஒரு சவால் விடுகிறார். அவன் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. அவன் புதிய உடன்படிக்கையோ புதிய ஊழியத்தையோ தேவனுடைய இயேசுவுடைய ஊழியத்தையோ பார்த்தவர் அல்ல. ஆனால் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இதோ இருக்கிறேன், 1 சாமுவேல் 12:3, இதோ இருக்கிறேன், ஹியர் ஐ ஆம், இங்கே இருக்கிறேன். நீங்கள் அவர் அபிஷேகம் பண்ண வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாக இருந்தேன் சொல்லுங்கள். சவால் விடுகிறார். தன்னுடைய ஊழியத்தின் முடிவில் சொல்கிறார். இவர் எந்த புதிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் அவர் கேட்டிருக்கிறார்? ஒன்றும் கேட்கவில்லை. அவருடைய மனதிலே அவருக்கு தெரிகிறது நேர்மை, தேவனுடைய காரியங்கள் எப்படி நேர்மையாய் செய்யப்பட வேண்டும் என்பது. ஆகவே அவர் சொல்லுகிறார், நீங்கள் கேளுங்கள், சபையாரே நீங்கள் சொல்லுங்கள், உங்களிடத்திலே நான் எப்பொழுது அதை நான் செய்தேன் என்று கேட்கிறார். தீர்க்கதரிசியாகிய எலிசா அவரை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அவர் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன்தான். எலியாவுடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன். அதே போலத்தான் அவருடைய சீஷனாக எலிசாவும் செய்தார். அவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு நல்ல ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே ஒருவன் ஆர்மி பட்டாலியனில் உள்ள அவன் சீஃப் நாகமான் வந்து இருக்கும் பொழுது அவன் அவ்வளவு செல்வத்தை கொண்டு வந்திருக்கிறான். அதிசயமாக ஆச்சரியவிதமாக அவனுக்கு அற்புதம் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்து விட்டது. இப்பொழுது அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு அவன் ரெடியாக இருக்கிறான். ஆனால் எலிசா என்ன செய்கிறார்? உன்னிடத்தில் ஒன்று கூட நான் நினைச்ச மாட்டேன், வாங்க மாட்டேன். நிராகரிக்கக்கூடிய அந்த தன்மை இருந்தபடினால்தான் எலிசா தீர்க்கதரிசி கல்லறையில் விழுந்தாலும் ஒருவன் உயிரோடு நிற்க முடியும், எழும்ப முடியும். அவனை எவரோ ஒருவனை தூக்கி அவனுடைய கல்லறையில் போடுகிறார்கள். அவன் என்ன செய்து விட்டான்? உயிர் பெற்று விட்டான். எப்படி அது முடிந்தது? நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒருவனை உயிர்ப்பிக்க முடியவில்லை. ஆனால் நாம் மரித்த பின்பும் கல்லறையிலிருந்து ஒருவன் உயிர் பெறுகிறான் என்றால் அதுக்கு காரணம் இதுதான். அவன் நிராகரித்தான் நேர்மையான ஒரு வாழ்க்கை. இதற்கு எதற்கு புதிய உடன்படிக்கை, புதிய சத்தியங்கள் எல்லாம் இல்லை, ஒன்றும் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வு இருந்ததா? எலியாவுடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வு இருந்தது. ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்தார்கள்? அவர்கள் முடித்தார்கள். நம்முடைய சபையில் இருக்கிற கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தையில் வரும்போது கீழ்ப்படிதல் இருக்கிறதா இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இருக்கிறதா? அநேக நேரங்களில் தேவன் பேசுகிறார், அது உண்மைதான். பேசுகிறது யார் மூலமாகவும் நிச்சயவார், அவர் பேசுவார். யார் மூலமாகவும் பேச முடியும்? கழுதை மூலமாகவும் நிச்சய முடியும், பேச முடியும். சேவல் மூலமாகவும் நிச்சய முடியும், பேச முடியும். ஆகவே தேவன் எப்படி பேச வேண்டுமோ தேவன் பேசிவிடுவார். ஆனால் அதற்கு பின்பாக என்ன நடக்க வேண்டும், அதற்கு நம்ம எப்படி ஒப்பு கொடுத்தோம் என்பதுதான் முக்கியம். பேசுகிறது முக்கியமல்ல, கேட்கிறது முக்கியமல்ல, அதற்கு பின்பாக என்ன நடக்க வேண்டும். நான் உங்களுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நான் சிலவற்றை உங்களுக்கு காண்பிக்கிறேன். கீழ்ப்படிதல் என்பது வரும்பொழுது சில நேரங்களிலே நாம் வயலண்டாக நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். சில நேரங்களிலே நாம் கீழ்ப்படுகிறதே, ஆனால் நான் வயலண்டாக நாம் நினைக்கிறோம், கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்ல வருகிறேன். ஒரு சிறுவன் தன்னுடைய சிறுவனுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது, நீ ஒவ்வொரு வீடாக சென்று இந்த நியூஸ் பேப்பருக்கு நிச்சயம் வேண்டும், நீ கஸ்டமரை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறான். கேன்வாஸ் பண்ணுவதற்காக அந்த சிறுவன் போகிறான். அவனுடைய படிப்பின் நாட்களிலே இதை பகுதி நேர பணியாக அவன் செய்து கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு வீடாக போகிறான். காலையில் 9 மணிக்கு போகிறான். கதவை திறந்து அவர் சொல்கிறார்கள், என்னது தம்பி என்று கேட்கிறார்கள். இந்த பத்திரிகை இருக்கிறது, நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்களா? தம்பி இது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அடுத்தவர்கள் சொல்கிறார்கள். இப்படியே ஒவ்வொரு வீடாக 10 வீடுகள் அவன் கடந்து விட்டான். 11ஆவது வீடு மணி 2 மணி. அங்கே இருக்கிற மனிதன், அங்கே குடும்பத்திலே ஒருவன் சாப்பிட்டு விட்டு அப்போதான் படுக்கைக்கு போகிறான், தூங்க நினைக்கிறான். அப்பொழுது இவன் போய் தட்டுகிறான். ஏனென்றால் இவனுக்கு பசி. ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பராவது நான் நினைச்சிடும், ஒரு கஸ்டமரை பிடித்து விட முடியாது என்று தட்டும் பொழுது அங்கேருந்து வெளியே வருகிறவன் சொல்கிறான், என்ன தம்பி என்கிறார். உடனே இந்த மாதிரி பத்திரிக்கை அவன் கதவை சடார் என்று நினைச்சுதான் அடுத்து ஓடிப்போ நான் அப்படின்னு சொல்லி கதவை மூடிவிட்டான்.
என்ன பொருள் என்னவென்றால், அமைதியாக பேசினவர்களும் நினைச்சவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. வயலண்டாக பேசினவர்களும் நினைச்சவில்லை, ஏற்றுக்கொள்ளை. இவனை பொறுத்தவரையிலே பலவந்தமாய் இல்லை என்றால் முரட்டாட்டமாக மறுத்தவர்களும் கண்ணியமாய் மறுத்தவர்களும் ரெண்டும் ஒன்றுதான். ஏனென்றால் இவனுக்கு என்ன நடக்கவில்லை? வியாபாரம் நடக்கவில்லை, இவன் கேன்வாஸ் பண்ணவில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிகளிலே பல நேரங்களில் இதே பாணியை நாம் கைக்கொள்கிறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். 22வது அதிகாரத்தில், மத்தேயு 22வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலே, ஒரு பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்புக்கொடுக்கிறது. அவன் ஒரு ஃபீஸ்ட், ஒரு திருமண விழாவுக்கு அத்தனை வரையும் நினைச்சுகிறான். அவன் நினைக்கிறான். முதலாவது என்ன நடக்கிறது என்பார்கள். 3வது வசனத்தின் கடைசி பகுதியில், அவர்களோ வர மனதில்லாது இருந்தார். அவருக்கு முதலே டிசைட் பண்ணிட்டாங்க, அவருக்கு மனம் இல்லை. அப்பொழுது அவன் மறுபடியும் கேட்கும்போது, அவர்கள் கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டு சொல்லுங்கள் என்று அனுப்பிக்கப்பட்டுள்ளது. முதலாவது அழைக்கப்பட்டவர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டை பண்ணுகிறார். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அசட்டை பண்ணுகிறார்கள். அதன் பின் ஒருவன் தன்னுடைய இஷ்டத்தின்படி அவர்கள் போய்விட்டார்கள். அதற்கப்புறம் இன்னொரு குரூப் இருக்கிறார்கள். மற்றவர்கள், அவனும் இந்த அழைப்பு இருக்கிறது, அவன் இந்த அழைப்புக்கு வருகிறார் என்றால், ஒருத்தன் போய் அழைக்க போன உடனே அவனை என்ன செய்கிறார்கள்? அவமானப்படுத்துகிறார்கள். அதற்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகி போனோம்னா அவனை என்ன செய்கிறார்கள்? கொலை செய்து விடுகிறார்கள். பல காரணங்கள் இருக்கலாம். நாம் இப்பொழுது சரீரப்பிரகமாக கொலை செய்யாவிட்டாலும் நம்முடைய மனதளவிலே என்ன செய்கிறோம்? நிராகரித்து விடுகிறோம். இப்பொழுது நான் இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே, இங்கேயும் ஒரு விருந்து, அந்த விருந்துக்கு அழைக்கிறார். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பிக்கிறான். அவன் திருமணத்துக்கு அழைக்கிறான், இவன் விருந்துக்கு, ரெண்டு ஒன்று தான். அழைக்கும் பொழுது அவர்களும் போய் சொல்கிறார்கள். அவர்களும் 18வது வசனம், அவர்கள் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அப்படி போக்கு சொல்லும்போது என்ன கேட்கிறார்கள்? என்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறான். ப்ளீஸ் கன்சிடர் மீ எக்ஸ்கியூஸ்ட் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இவர்கள் எப்படி மறுதளிக்கிறார்கள் என்றால், எது மறுக்கிறார்கள்? ரொம்ப பொலைட்டாக அவர் மறுக்கிறார்கள். இவர்கள் திருமணத்திற்கு வந்து விட்டார்களா, அந்த டின்னருக்கு வந்து விட்டார்களா என்ற வரவில்லை. ஆனால் நல்ல ஒரு மெல்லினமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், ப்ளீஸ் கன்சிடர் மீ எக்ஸ்கியூஸ், என்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறேன். 19ஆம் வசனத்தில் மறுபடியுமாக என்னை மன்னிக்கும்படி செய்கிறேன், வேண்டுகிறேன் சொல்கிறார். இவர்கள் எல்லாரும் எந்த பலவந்தத்தையோ இல்லை என்றால் ஒரு வலிமையான ஒரு எதிர்ப்பையோ காட்டவில்லை. ஆனால் இவர்களும் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை. பல நேரங்களிலே நாம் இந்த 2வது முறையை நாம் கையாடுகிறோம். அநேகர் நாம் படித்தவர்களாக இல்லை என்றால் நாகரிகம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறபடினால் எதை செய்யவில்லை? தேவனுடைய வார்த்தைகளை அறியும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறதிலே நாம் நேரடியாக நாம் அவரிடத்தில் எதிர்த்து பேசுவதில்லை. ஆனால் 2வது வழியை நாம் நினைச்சிடும், நாம் கையெடுக்கிறோம். ப்ளீஸ் கன்சிடர் மீ எக்ஸ்கியூஸ். ஆனால் 2 பேருமே எதில் பங்கெடுக்கவில்லை? தேவனுடைய பந்தியில் அவர்கள் நினைச்சவில்லை, பங்கெடுக்கவில்லை. சில நேரங்களிலே சபையில் உள்ள வைராக்கியம் என்பது, நாம் சில சபைகளில் இருக்கும்போது வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சில சகோதரர்களை பார்க்கும்போது வைராக்கியமாய் பின்பற்றுவார்கள். இவர்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஆனால் சபையில் 4 பேர் அப்படி வேண்டும் என்று அவர்களையும் நாம் வைத்திருப்போம் வைராக்கியமாக. ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நாம் தியானிக்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது அவரை யார் வெறுத்தார்கள்? சாமானியர்கள் அல்ல. அவர்களை வெறுத்தது வேதபாரகரும் பரிசேயரும் தான். அவர்களை வெறுத்தார்கள். ஏன் வெறுத்தார்கள் என்றால், அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள், வேதத்தை அறிந்தவர்களாக இருந்தார்கள், நன்றாய் அந்த சட்ட பிரமாணங்களை அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் வெறுத்தார்கள். இப்போ நான் அந்த வேத பாரகர் என்றால் யார், அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு பல
நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த வேதம் என்ன செய்யவில்லை, பிரிண்டட் ஃபார்ம் எதுவுமே நமக்கு இல்லை. அப்பொழுது அவர்கள் மோசையின் பிரமாணங்களில் தோல் சுருளிலே செய்தார்கள், வைத்திருப்பார்கள். அது அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல அங்கே இருக்கும், ஆலயத்தில் இருக்கும், இல்லை என்றால் அதை காப்பி எடுத்த பொழுது வேறு எங்கேயாவது இருக்கும். அப்பொழுது சில ராஜாக்கள் எழும்பி கிறிஸ்துவத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எழும்பின பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், இதை நகல் எடுப்பதற்காக சிறந்த ஞானவான்களை அவர்கள் சேர்ந்தார்கள். அதில் வந்தவர்கள் தான் யார், இந்த வேத பாரகர்கள். இவர்கள் வந்து இந்த தோரா என்ன சொல்லல, மோசையின் பிரமாணங்களை அப்படியே இன்னொரு தோல் சுருளில் எழுத வேண்டும். எப்படி எழுத வேண்டும், இங்கே இருக்கிற கமா ஃபுல் ஸ்டாப் எல்லாமே சேர்த்து அவர்கள் கரெக்டாக நினைச்ச வேண்டும். அப்படியானால் வரிக்கு வரி அவர்கள் வாசித்து அவர்கள் அனுபவசாலிகளாக நினைவிட்டார்கள், மாறிவிட்டார்கள். ஆனால் இயேசு வந்த பொழுது அவருடைய அறிவு இயேசுவை நிராகரித்தது, நம்முடைய அனுபவம் ஆண்டவரை நிராகரிக்கிறது. அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய கேள்விகள் எல்லாம் சரியாய்த்தான் இருந்தது. நீர் சிலுவையில் தூக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறீரே, அவர் நிரந்தரமாய் இங்கே இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறதே என்று கேள்விகளை எழுதினார்கள். அவர்கள் சரியாய்த்தான் கேட்டார்கள். ஆனால் அவர்கள் கடைசி வரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசேயர் என்றால் யார், அதையும் நாம் ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசேயர் என்றால் 3ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன், கிறிஸ்துவுக்கு முன்பாக மூணு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த கிரேக்க கலாச்சாரம் இவர்களை தாக்க ஆரம்பித்தது. கிரேக்க கலாச்சாரம் யூதருடைய ஆர்த்தடாக்ஸ் இவர்களுடைய கலாச்சாரத்தை தாக்க ஆரம்பித்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் அதில் சமரசம் பண்ணினார்கள், இல்லை என்றால் டைலூட் ஆவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். கிரேக்க கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேகன் கல்ச்சர், புறஜாதி மார்க்கம், புறஜாதியுடைய இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வரும்பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் எழுப்பினார்கள். அவர்கள் மிடில் கிளாஸாக இருந்தவர்கள், முதல்ல வேதபாரர்கள் எல்லாரும் அறிவுஜீவிகள், அவர்கள் நியாயசாஸ்திரிகளாக இருந்தவர்கள், அநேகமாக அவர்கள் லேவியராக இருந்தவர்கள். ஆனால் இந்த பரிசேயர்கள் நம்மை போல சாமானியராக மிடில் கிளாஸில் இருந்தவர்கள். அவர்கள் எல்லாரும் எழும்பி அவர்கள் சொன்னார்கள், நாம் இதற்கு ஒத்துவேசம் தரிக்கக்கூடாது என்பதற்காக ஓங்கி நின்று ஒரு தனித்துவமாக அவர்கள் மாறினார்கள். அவர்களுக்கு பேரே செட் அப்பார்ட், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றுதான் அந்த பரிசேயர் என்பதற்கு அடையாளம். ஆனால் அப்படிப்பட்ட பரிசேயர்கள் யாரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இயேசுவை ஏற்றுக்க முடியவில்லை. அவருடைய வைராக்கியம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவருடைய வேத அறிவு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய இதை தாண்டி நாம் யாரை ஏற்றுக்கொள்கிறோம், யாரை நாம் காட்ட வேண்டும் இந்த பூமியிலே? இயேசுவை அவர் இருக்கிற வண்ணமாக கிறிஸ்தவத்தை இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்தவமாக காட்டுவதற்கு பிரயாசப்பட வேண்டும்.